ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 14 பார்க்க போகிறோம். வாங்க சம்குள்ளே போகலாம். Matthew is a partner who withdraw 20,000 during the year 2018. Interest on drawing is charged 10% per annum. Calculate the interest on drawings on 31st December 2018 சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. 20,000 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு டியூரிங் த இயர் 2018. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் வந்து 10% வந்து பெர் ஆனம் சொல்லிட்டாங்க. ஓகேவா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த டேட்டில் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலை. டேரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 31st டிசம்பர் சொல்லிட்டாங்க. அப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கணும். ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 6. ஸோ 12 மந்த்ஸில் ஆவரேஜாக எடுத்தோம்னா 6 மந்த்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ 2000 × 10/100 × 6/12 ஆன்சர். அது கொஸ்டின் ஆன்சர் தான் வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட ஃபார்முலா. ஓகேவா, எப்போவுமே இந்த ஃபார்முலா எழுதாமல் மறந்துடாதீங்க. புரியுதா? மறக்காமல் எழுதிக்கோங்க. அந்த ஃபார்முலா எழுதினா தான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது ஞாபகம் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபார்முலாஸ்க்கெலாம் மார்க் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீரியட். ஓகேவா, நம்பர் ஆஃப் பீரியட். இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரி நம்மளை பாஸ் பண்ணல சொல்ல டேரெக்டாக நம்மளை ஆன்சரே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. புரியுது? நம்மளை டேரெக்டாக ஆன்சரே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 20,000. டேட்டும் நம்மளை சொல்லலை. அப்போ 20,000 × 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ மந்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த் தான் 6/12. ஓகேவா, ஸோ அப்போ 20 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 200 × 10 × 6/12. ஓகேவா, அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 1000 வரும். ஆன்சர் எவ்வளோ வரும்? 1000 வரும். புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சம். ரொம்ப ஈஸியான சம். அப்போ தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு drawing equal to 1000. புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 15 பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிசல்ட் பண்ணிட்டே வாங்க. Santosh is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 6% per annum. During the year ended 31st December 2018, he withdraws as follows: February 1, 2000, February 1, 2000, May 1, 10,000, July 1, 4,000 and October 1 வந்து 6,000. ஓகேவா, அதே மாதிரி என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கீழே பாருங்கள். கால்குலேட் த amount of interest on drawings by using product method. இங்கே ப்ராடக்ட் மெத்தடுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ப்ராடக்ட் மெத்தடோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு என்ன எழுதிடுறேன். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings equal to product into rate of interest into interest into 1/12. ஓகேவா, 1/12 இதுதான் வந்து ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா. ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தடில் வந்து நம்ம எப்படி இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிவன் மந்த் இருக்கு இல்லையா, கிவன் மந்தோட இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். புரியுதா? இப்போ பிப்ரவரியிலேருந்து நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ வரும்? 11 மந்த்ஸ் வருதா? அப்போ 11 × 2000 பண்ணணும். அதே மாதிரி மேக்கும் பண்ணணும், ஜூலை, அக்டோபர். இந்த மாதிரி ப்ராடக்ட் மெத்தட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை இந்த ப்ராடக்ட் மெத்தடில் போட்டு பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்ன்றது என்னென்னா ஓவரால் டோட்டல். ஓகேவா, ஓவரால் டோட்டல் அமௌண்ட் தான் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ அந்த ப்ராடக்ட் மெத்தடோட இந்த 6/100 என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் 1 × 1/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து இந்த ப்ராடக்ட் மெத்தடோட ஆன்சர். புரியுதா? இங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா, கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நீங்கள் ப்ராடக்ட் மெத்தடை வச்சு கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து இப்படி தான் வரும். புரியுதா? ஸோ சம்குள்ளே போகலாமா? வாங்க சம்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மந்த் இருக்குது? February 1. ஓகேவா, February 1 அன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு? அமௌண்ட்டு 2000. அமௌண்ட் எவ்வளோ? 2000. ஸோ பீரியட் எவ்வளவு? 11 மந்த்ஸ். ஓகேவா, 11 மந்த்ஸ். ஸோ அப்போது இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும்? 22,000 வருமா? 22,000. புரியுதா? 22,000. ஸோ மேலே வந்து
இதுக்கு மந்த்து பீரியட் அப்படின்னு சொல்லி கூட போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ டேட் ஆஃப் டிராயிங்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் டிராயிங் போட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் அமௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க, அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் பீரியட் இருக்கா, பீரியட், அப்புறம் ப்ராடக்ட், இதுதான் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, ஓவரால் டோட்டல் தான் ப்ராடக்ட் உங்களுக்கு. இங்கே நீங்கள் இந்த ப்ராடக்ட் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், இங்கே ஓவரால் டோட்டல் போட்டு அங்கே எழுதிக்கிடுவீங்க, ஓகேவா? ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். February 1, May 1, July, அடுத்த அக்டோபர், ஓகேவா? ஸோ 10,000 கொடுத்துருக்காங்களா மேக்கு, மே வந்து 10,000, அடுத்தது ஜூலை வந்து 4,000, அக்டோபர் வந்து 6,000, புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் பீரியட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, ஜூலைக்கு February to டிசம்பர் தான் வந்து இங்கே year ended, ஓகேவா? ஸோ டிசம்பரையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், எப்போன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரிலேருந்து இந்த டிசம்பருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, 11 months. அடுத்து மேலேருந்து டிசம்பருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, 10 months, சாரி 8 months வரும், ஓகேவா? 8 months. அடுத்து ஜூலைலேருந்து டிசம்பருக்கு 6, அதே மாதிரி அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு 3, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர், ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் மெத்தடில் அமௌண்ட்டையும் பீரியடையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிடும், ஓகேவா? அமௌண்ட்லையும் பீரியடையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிடும். ஸோ 2000 × 11 22,000, ஓகேவா? அடுத்தது 10 × 8 80,000, 80,000. அடுத்து 4,000 × 6 24,000, 24,000. அடுத்தது 6 × 3 18,000, ஓகேவா? 18,000. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணணும். இப்போ புரியுதா? இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் கிடைச்சதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட் வந்து கிடச்சிடும், புரியுதா? ஃபர்ஸ்ட் டோட்டல் போடுங்க, எவ்வளோ ஒரு ஆன்சர் உங்களுக்கு 22 + 80 and 24 + 18,000, ஓகேவா? ஆன்சர் போட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு 1,44,000, புரியுதா? 1,44,000 தான் உங்களுக்கு டோட்டல் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராடக்ட். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் முடியல. ஸோ டோட்டல் ஆஃப் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அமௌண்ட் எவ்வளோ 1,44,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 6/100 இன்ட்டு 1/12, ஓகேவா? 1/12. அப்போது இந்த 20 இந்த 20 கேன்சல் பண்ணிடுங்க. எவ்வளோ ஒரு பேலன்ஸ் இருக்குது 1,440,000, ஓகேவா? 1,440 இன்ட்டு 6 இன்ட்டு 1/12, புரியுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720 வரும். எவ்வளோ? 720 வரும், புரியுதா? 720 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்க மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும், புரியுதா? ப்ராடக்ட் மெத்தட் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 6 இன்ட்டு 1/12. ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு 720. இப்படி தான் கண்டுபிடிக்கணும், புரியுதா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி பண்ணீங்க, டேரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கால்குலேட் வித் த ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் மெத்தட்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிக்கோங்க. இந்த மந்தோட இயர் எண்டட் எழுதிக்கோங்க, ஓகேவா? இயர் எண்டிங் எந்த மந்த் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மந்தோட இவங்க கிவன் மந்தோட நீங்கள் இன்பிட்வீன் மந்த்ஸை கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, புரியுதா? அப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட் ஆஃப் டிராயிங் எழுதிங்க, அமௌண்ட், பீரியடு, ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். அதாவது ப்ராடக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க சொன்னோன்னா இந்த ஃபார்மெட், இல்லை டேரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு முந்தின சம்ஸில் பார்த்தா மாடல்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொன்னால் பிப்ரவரி கூட அந்த மந்த் அண்ட் ஃபஸ்ட் மந்த் எந்த மந்தில் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் எவ்வளவு, பீரியட், இன்பிட்வீன் மந்த் தான் பீரியட், இதோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அடுத்த மந்த்துக்கு, புரியுதா? அடுத்த மந்த் கண்டுபிடிச்சினா டோட்டல் எவ்வளோ வரும் உங்களுக்கு 144 டோட்டலாக வருது உங்களுக்கு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதுக்காக சார் ப்ராடக்ட் தானே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது, புரியுதா? நான் ஓவராலாக என்ன சொன்னேன்,
இதுக்கு முன்னாடி ஓவரால் பீரியட்னு சொன்னேன் இல்லையா, ஓவரால் அமௌண்ட் இதெல்லாம் ஆட் பண்ண போக எவ்வளோ அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் ப்ராடக்டாக எடுத்துக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இது 720. ஓகேவா, 720. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 720 தான் ஆன்சர். தனியாக கூட எடுத்து காமிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இது புது மாடல், கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மாடலும் கூட. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த மாடல்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஷீ இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் firm. ஷி withdraws 2500 per month. ஓகேவா, ரெகுலர்லி. Interest on drawings is charged at 4%. Calculate the interest on drawings using average period method. புரியுதா, ஆவரேஜ் பீரியட் மெத்தடு கீழே நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளோலாம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, என்ன மந்த் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், இன் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், அட் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். புரியுதா, அட் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, 2500 பெர் மந்த் ரெகுலராக, ஒரு மாதத்துக்கு ரெகுலராக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 4% அலோவ் பண்ணியிருக்காங்க. புரியுதா, 2500 வந்து வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட்னு வரும்போது இந்த டேப்லெட் காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் இருக்குது, இப்போ புக்கில் பார்க்காதவங்க இதில் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியுதா. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் யூசிங் ஆவரேஜ் பீரியட் மந்த். ஓகேவா, ரெகுலராக மந்த்லி வந்து அவங்க 2500 எடுத்துகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ மந்த்லி வந்துருச்சா, ஸோ மந்த்லி வந்ததுக்கப்புறம் பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்ன்றது 6.5%. புரியுதா, 6.5 மந்த்ஸ். ஓகேவா, அப்போது மிடில் ஆஃப் த மந்த்னு சொல்லியிருக்காங்களா, மிடில் ஆஃப் த மந்த் இப்போ 6 வரும். ஸோ இது வந்து மந்த்லி. இப்போ குவார்ட்டர்லின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குவார்ட்டர்லிக்கு மிடில் ஆஃப் த பிகினிங் வந்து பிகினிங் மிடில் எண்டு. ஹாஃப் இயர்லிக்கு வந்து கால்குலேட் த ஹாஃப் இயர்லி மந்த் அட் த பிகினிங் மிடில் எண்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹாஃப் இயர்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மந்த் ஆன் மந்த்ன்னும் போது மந்த்லி எடுக்கும்போது 6.5, மிடில் பிகினிங் வந்து 6.5, மிடில் வந்து 6, எண்டு வந்து 5.5 மந்த்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, சம்முக்குள்ளே போகலாமா, வாங்க. ஃபஸ்ட் சம்மில் கிவன் என்னென்ன எழுதிக்கோங்க மேலே. அப்புறம் புரியுதா, வித்ட்ரா வந்து 2500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. வேறு என்ன கொஸ்டினில் கொடுத்துருவாங்க பாருங்கள். இயர்லி வந்து எத்தனை மந்த் இருக்கோ அத்தனை மந்தோட நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். புரியுதா, மந்த் இன்ட்டு 12. புரியுதா, எண்டு பிகினிங் அண்ட் மிடில் மந்த். ஓகேவா, ஸோ டோட்டல் ட்ராயிங்ஸ் எவ்வளவு 2000, டோட்டல் ட்ராயிங்ஸ் எவ்வளவு 30,000. ஓகேவா, $30,000 டோட்டல் ட்ராயிங்ஸ். புரியுதா. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing is equal to total amount of drawing into rate of interest into average period divided by 12. புரியுதா, total drawings into rate of interest into average period divided by 12. ஓகேவா, ஓவரால் டிவைடட் ஆவரேஜ் பீரியட் தான் டிவைடட் பை 12. ஓகேவா, அப்போது அட் த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு, நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த பிகினிங் ஆஃப் த மந்த் எவ்வளவு 6.5. ஓகேவா, 6.5 வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. புரியுதா, அப்போ டோட்டல் ட்ராயிங் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஓகேவா, அப்போது டோட்டல் ட்ராயிங் இன்ட்டு 30,000 இன்ட்டு 4% தானே, 4 இன்ட்டு 6.5 டிவைடட் பை
12 ஓகேவா. ஸோ அப்போது இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது இந்த ஒரு 4 3 12 வந்துடும் ஓகேவா. அப்போது ஆன்சர் எவ்வளோ வந்துடும் இங்கே 650 ஓகேவா. 650 தான் ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர். புரியுதா? ஃபஸ்ட்டு ஆன்சரோட 650. ஸோ அந்த டேப்லெட் காலம் நோட் பண்ணிட்டீங்களா? அந்த டேப்லெட் காலம் அழிச்சிடலாமா? ஓகேவா. அந்த டேப்லெட் காலம் அழிச்சிடறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு இது கூட ஆன்சர் 650. அடுத்தது செகண்ட் ஒன் ஓகேவா. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் வந்து மிடில் ஆஃப் மந்த் ஓகேவா. இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். எவ்ரி மந்த். ஸோ அப்போ வந்து எவ்வளவு 30,000. மிடில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அமௌண்ட் 4 டிவைடட் பை percentage rate of interest into 6/12 ஓகேவா. 6/12. ஸோ அப்போது ஆன்சர் எவ்வளோ வரும் 600 வரும் ஓகேவா. 3 மல்டிபிள் பண்ணுங்க 1200 டிவைடட் பை 3 600 தான் ஆன்சர் வந்துடும். அடுத்தது தேர்ட் ஒன் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் ஓகேவா. அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி month. $30,000 into 4/12 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. 4/100 into 5.5 வந்து எண்ட் ஆஃப் த மந்த்னால டிவைடட் பை 12. ஸோ இப்போ இந்த 20க்கு இந்த 20 அடிச்சிருங்க. 300 into 4 into 5.5 டிவைடட் பை 12 ஓகேவா. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு 550. ஸோ நீங்கள் தனியாக எடுத்து எழுதுனா கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த மந்த் எவ்வளோ வந்திருக்கு 650, மிடில் ஆஃப் த மந்த் வந்து 600, எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு 550 வந்திருக்கு. ஸோ தனியாக எடுத்து எழுதுனாலும் எழுதிக்கலாம். மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து புது மெத்தட். வித்ட்ரா அமௌண்ட் வந்து 2500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, இயர்லி மந்த்லி வந்துட்டு 12,000 சாரி மந்த்லி 12ஆல் டிவைட் பண்ணிடணும் ஓகேவா. எத்தனை மந்த் வருதோ அதை 12ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே டேப்லெட் காலம் வந்து என்ன சொல்லி இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிகினிங் கால்குலேட் த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பீரியட் மெத்தட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ டோட்டல் மந்த்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2500 எடுத்திருக்காங்க. புரியுதா? 2500 எடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கால்குலேட் ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்? பிகினிங் ஆஃப் த மந்த், மிடில் ஆஃப் த மந்த், ஆவரேஜ் இது எண்ட் ஆஃப் த மந்த் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி வித்ட்ரால்னு சொல்லி நம்ம டேப்லெட் காலம் எழுதி போட்டிருந்தாலே அந்த டேப்லெட் காலம் மந்த்லின்னு இருக்கும். மந்த்லியில் பிகினிங், மிடில் அண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இந்த மந்த் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ மந்த்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்படியே நீங்கள் 12/12 கால்குலேட் பண்ணி மந்த் பிகினிங், மிடில், எவ்ரி மந்த், எண்ட் ஆஃப் த மந்த்னு உங்களுக்கு இவ்வளோ ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். Kevin and Francis are partners. Kevin draws 5,000 at the end of the each quarter. Okay, end of the each quarter. Interest on drawings is chargeable at 6% per annum. Calculate interest on drawings for the year ending 31st March 2019 using average period. Okay, average period நாலே உங்களுக்கு என்னென்ன எழுதிடணும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டு ஃபார்முலா எழுதுங்க. ஆவரேஜ் பீரியட்னு கொடுத்துட்டாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to amount into rate of interest into ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. புரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈச் குவார்ட்டர் வந்து எவ்வளோ கவின் பண்ணியிருக்காரு? ஈச் குவார்ட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காரு? எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் வந்து 5000 ரூபாய் எடுத்திருக்காரு. ஓகேவா? 5000 ரூபாய் வந்து எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர். ஓகேவா?
5000 வந்து end of each quarter ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை குவார்ட்டர் இருக்குது, குவார்ட்டர் மீன்ஸ் 3 months. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர் இருக்குது, 4 quarters இருக்குது. அப்போது 4 × 5000 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 20,000 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 20,000 தான் ஆன்சர். ஸோ இப்போ கிடச்சிருச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா. அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் காலமில் எழுதிருந்தோம் எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்னு போட்டிருந்தாலே எவ்வளோ மந்த் வரும், 4.5 தான் end of each quarter ஓகேவா. end of each quarter புரியுதா. ஸோ இவங்க என்ன எந்த மாதம் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா end of each quarter தான் வந்து அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது ஃபார்முலா டிவைட் பண்ணுறவங்க அமௌண்ட் வந்து எவ்வளவு, 20,000 இன்ட்டு 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க கொஷினில் பாருங்கள் 6%. அப்போ 6 divided by 100 இன்ட்டு 4.5 divided by 12 புரியுதா. ஸோ அப்போது 20,000 இங்கே 2 0 போயிருமா, 2 0% 200 இன்ட்டு 6 இன்ட்டு 4.5 divided by 12 புரியுதா. ஸோ அப்போ 1200 இன்ட்டு 4.5 divided by 12 புரியுதா. அப்போ 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருவீங்க, 1 12 சார் 12, 10 12 சார் 1200, 112 சார் ஓகேவா. அப்போ 100 இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா 100 இன்ட்டு 4.5 is equal to 450 ஓகேவா, 450. ஸோ உங்களுக்கு இதுதான் ஆன்சர் புரியுதா. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அந்த எண்ட் ஆஃப் த ஈச் குவார்ட்டர் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஆன்சர், கால்குலேட் யூசிங் பீரியட் உங்களுக்கு எவ்வளோ வரும், 450 தான் உங்களுக்கு ஆன்சர் புரியுதா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.